எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆப்கானி சிக்கன். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆப்கானி சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல கசூரி மெத்தியை ஃப்ரை பண்ணிட்டு அதை கையில நல்லா க்ரஷ் பண்ணி பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பீசஸ்ல ஒரு சைடு ஸ்லிட் போட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு பவுல்ல 5 ஸ்பூன் தயிர், 5 ஸ்பூன் கிரீம் எடுத்துக்கங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்து விழுத அரைச்சு வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, குருமிளகு பவுடர், சாட் மசாலா, ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்க கசூரி மெத்தி பவுடர், ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமா குங்குமப்பூவை தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன், அந்த சாஃப்ரான் வாட்டரையும் ஆட் பண்ணிருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப நம்ம சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்து மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல நான் ஒரு பவுல்ல சார்கோல் வச்சிருக்கேங்க. அதுல ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்ல பட்டரோ சேர்த்துக்கங்க. நல்லா ஸ்மோக் வரும்போதே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. இதை நீங்க 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை அது கூட சேர்த்துக்கங்க. மீடியம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. சிக்கன் நல்லா குக் ஆகி வர வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு குக் பண்ணிருங்க. ஒரு 30 to 35 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆகி கோல்டன் பிரவுன்ல வந்திருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.